ஒரு நல்ல செய்கை மூலம் எப்படி பல பேரோட வாழ்க்கையை ஒரு நல்ல மாற்றத்துக்கு உண்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அரிய உதாரணத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. The only reason behind so many buds in my plants is the simple formula: rice washed water, dried coffee and tea grounds, and dried eggshell powder. Only these I use for the plants as a fertilizer, nothing much. So I got these tips from our group, which is very useful for my gardening. Thank you. எல்லாருக்குமே வீட்டில் ஒரு அழகிய தோட்டம் இருக்கணும் ஆசையாக இருக்கும். ஆனால் அதை எப்படி கேர் பண்ணுறது, எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு வரும்போது பின்வாங்கிடுவாங்க. அப்படி நம்ம நிரஞ்சனஜி என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு அழகான ஒரு விஷயத்தை எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத அது எப்படி நம்ம வீட்டில் உள்ள தேவையில்லாத தூர குற்றம்ல கழிவுகள்னு சொல்லிட்டு அதில் வச்சு எப்படி ஒரு சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம குரூப்பில் இல்லை டெய்லி ஷேர் பண்ணுற விஷயங்களை அருமையாக முயற்சி எடுத்து, தனியால் முயற்சி எடுத்து அதை எல்லாரும் வைக்கும் வண்ணம் அதை செயல்படுத்தி காட்டி பல பேர் அந்த கார்டனிங் லைஃப்குள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அதுதான் நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க. 40 ஃபேமிலிஸ் கிட்டத்தட்ட இந்த சரௌண்டிங்லேயே எல்லாம் மாறினாங்க அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எளிமையாக வளர்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா எளிமை, ஆரோக்கியம், அது மன நிம்மதி எல்லாத்துக்கும் ஒரு இதாக பார்த்திங்கன்னா அந்த இன்டோர் கார்டனிங் சொல்லுவாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே ஒரு தோட்டம் வைக்கிறது, அதாவது இன்டோர் கார்டனிங். அதுக்கு தனியான ஒரு பிளான்ஸு. இதுக்கு அதிக கவனமும் அதாவது தேவையில்லை. யாராவது ரொம்ப தெரியாதவங்க கூட ஈஸியாக வளர்க்க முடியும். ஆனால் அதுக்கு இந்த கேர் வரும் பார்த்திங்கன்னா அந்த எந்த டைமில் தண்ணி விடணும் அப்படிங்கும்போது தான் விஷயத்தில் நிறைய பேருக்கு ஒரு இதாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த இன்டோர் பிளான்ட்ஸையே அவங்களுடைய பால்கனியில் வெளியே சூரிய ஒளியில் முழுமையாக வச்சு, அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் வச்சு நல்லா சூரிய ஒளி 3 பெட்ரூம், 2 பெரிய பால்கனி, ஒரு சின்ன பால்கனின்னு சேர்த்து அழகாக அவ்வளோ யாரும் கவர் பண்ணம் இது பண்ணி என்ன கொடுத்தாங்கங்கிறத சொல்லிட்டாங்க. என்னது, அரிசி கழுவின தண்ணி, அப்புறம் யூஸ் பண்ண டீ காஃபி தூளோடைய யூஸ் பண்ண முடியும் அதோடைய வேஸ்ட்டு, அது யூஸ்டு டீ கிரவுண்ட், காஃபி கிரவுண்ட், அப்புறம் நம்மளுடைய முட்டைத்தோடு, இதை தான் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதோட சேர்த்து என்ன பார்க்கலான்னா, நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி பிளான்ஸ் வாங்கும் போது ஒரு 9 மாதத்துக்கு அதிலே போட்டிருக்கோம் நீங்கள் தொட்டியை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அட்லீஸ்ட் அதை விட்டுங்க. அங்கே ஒரு 300 ரூபா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். வேறு ஒன்றும் இல்லை. வீட்டில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களுடைய பாத்ரூம் கொண்டு போய் தண்ணியில் பாத்ரூம் நல்லா அதை தண்ணி கீழே அந்த கீழே வழியாக ஃபுல்லாக போகணும். அப்போ என்ன ஆகும்னா, இன்கேஸ் அவன் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஏதாவது சேர்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் அல்லது ஏதாவது சால்ட் அக்குமுலேஷன் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வாஷ் ஆகி கீழே போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஏரேட் பண்ணி குச்சியை வச்சு நல்லா அந்த சைட்லாம் இது பண்ணிவிட்டு அது ரூட்டுக்கு ஆக்சிஜன் கிடைக்க மாதிரி, அப்புறம் நம்ம சின்னமன் பவுடரை தூவி விட்டுட்டு அப்படி கொஞ்சம் ஒரு ஃபில்டர்ட் சன்லைட்டில் ஒரு ஃபியூ டேஸ் வச்சுட்டாலே அந்த பிளான்ட் அந்த இடத்துல அதை அட்ஜஸ்ட் ஆகி வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியோட தேவையை அறிஞ்சு முதல்ல பார்த்திங்கன்னா விரல் மூலமாக நம்ம ஒரு இன்ச்சில் செக் பண்ணி பார்த்து ஈரமாக இருந்தால் இல்லைன்னா மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். இந்த ஃப்ரெஷ்ஷாக அதாவது அரிசி அப்பமாக கழுவுனே ஒன்றும் தண்ணி இல்லை, அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இதை நீங்கள் ஃபெர்மெண்ட் பண்ணி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், சான்சஸ் என்னென்னா கொஞ்சம் ஃபங்கஸ் வர சான்ஸ் இருக்குது. காரணம் அதுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படாது. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆனியன் கார்லிக், அதாவது வெங்காயம் பூண்டு தோல் தூர போடுவீங்களா, அதை காய வச்சு வெயிலில் உலர்த்தி அதை பொடி பண்ணி கூட 2 வாரத்துக்கு ஒருக்கா கொடுத்தா போதும். அதே போதுமானது. மீதி உள்ளது பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணி தான். அந்த மீதி உள்ள அது போக அதை ட்ரிம் பண்ணலாம். அதாவது தேவையான விஷயங்களை தேவையில்லாத இலைகளை இதை இது பெட்டுறது, அப்புறம் அதை எக்ஸஸாக வளர்ந்து தண்ணியில் நம்ம ப்ரொபகேட் பண்ணி நோய் அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இவ்வளோ தான் இந்த கேரை. இதைத்தான் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் இன்டோர் பிளான்ட்ஸ் வீட்டில் வளர்த்து பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வீட்டில் ஏசியில் உட்காந்துட்ருக்கோம், நமக்கு வெளியே அவ்வளோ காற்று, சுத்தமான காற்று, ஆக்சிஜன்லாம் கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்கும் போது உங்களுக்கு வீட்டில் ஒரு ஃபில்டர் அதாவது ஆட்டோமேட்டிக் ஃபில்டர் இந்த மாதிரி அது போக இல்லாமல் நிறைய இலவசமாக ஆக்சிஜன் கிடச்சிது, வீட்டுக்குள்ளே கிடைக்கிது. ஸோ ஆரோக்கியம் மேலோங்கி நிற்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ஒரு பச்சை பசையில் வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது ஆனந்தம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு மன நிம்மதி, சமாதானம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகாக எளிமையாக தனியால் ஒரு பல வருடங்களாக அதை சேம் இதை ஃபாலோ பண்ணி வெற்றியும் கண்டு பல பேரோட மாற்றம் பண்ண நம்ம நிரஞ்சனஜிக்கு
ஒரு ராயல் சல்யூட். ஸோ அதோடைய தொகுப்பு தான் இங்கே நீங்கள் இதெல்லாம் பார்த்தது. இது சம்மந்தமாக என்னென்னமா கேரளா எடுக்கலாம் இண்டோர் பிளான்ட்ஸ்னு சொல்லிட்டு தனியாகவே நம்ம நிறைய அனுபவங்களை பதிவு போட்டிருக்கோம். குறிப்பாக வந்து நம்மளுடைய நிரஞ்சனஜெயோடைய இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம். அதனால தான் பார்த்திங்கன்னா அதோடைய அவங்களுடைய இண்டோர் கார்டனிங், அதாவது இண்டோர் கார்டனிங் அண்ட் அவுட்டோர், அதாவது வீட்டுக்குள்ளே அந்த பால்கனியில் கூட அந்த சூரிய ஒளியில் வந்து ரைஸ் வாட்டரோட பவரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃப் தான் இது வந்து. பாருங்கள், இது டேலெல்லாம் எடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நைட்டில் பாருங்கள் எவ்வளோ ஒரு பார்க்குறக்கே எவ்வளோ ஒரு அழகாக அற்புதமாக இருக்குது பார்த்திங்களா. இது வீட்டுக்கு உள்ள இப்போது இதை வந்து இந்த நைட் வியூவில் எடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக வந்து லைட் போகும்போது இந்த ஒரு லைட் இப்போ இந்த இன்கேஸ் உள்ளே வச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரைட் லைட் இருந்தாலே போதும், சிறப்பாக அந்த பிளான்ட் வந்து அமோகமாக ஒரு பார்க்கக்கே வந்து ஏதோ ஒரு பசுமையான தோட்டத்தில் போகிற மாதிரி இருக்குது இல்லையா. இது எங்கே வீட்டுக்குள்ளே தான், அதான் அற்புதமான விஷயம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையான விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறிப்பாக வந்து உங்களோட பெட்ரூமில் வந்து ஆலோவேரா, ஸ்னேக் பிளான்ட் இந்த மாதிரி இதை வந்து அதிகமாக ஆலோவேரா வைக்கிற என்ன பயம் என்ன உங்களுக்கு வந்து ஒரு அழகு பொருளாக யூஸ் பண்ணிக்கலாம், காயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஈவன் எட்டபிள் ஆலோவேரா, சாப்பிடக்கூடிய ஆலோவேரா வச்சுருந்தீங்கன்னா தேவைப்பட்ட உடம்பு குளிச்சிக்கு கூட என்ன பண்ணலாம், நீங்கள் சாப்பிட கூட செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெட்ரூமில் ஆலோவேரா, ஸ்னேக் அதிகமாக வைக்கலாம். மற்றபடி அதிக இண்டோர் பிளான்ட்ஸை வளர்த்து பாருங்கள், ஆரோக்கியம் பெறுங்க. வாழ்க வளமுடன்.